இரவு கரெக்டாக ஒரு 12 மணி இருக்குங்க. ஆரப்பாளத்துல போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு போனேங்க. என்ன கொடுமைனா, அந்த டீய குடிச்சிட்டு அத மறக்கிறதுக்கு ஒரு டீ குடிக்கிற மாரி ஆயிருச்சுங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நெறையா பஸ் நின்னுகிட்டு இருந்துச்சு. சரி தேனி வரையும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனி பஸ்ஸில ஏறுனேங்க. தேனி பஸ்ஸில ஏறுனோனமே தேனி பஸ் அப்படியே மெதுவா கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே எடுக்க ஆரம்பிச்சாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. அப்படியே சரி கொஞ்சம் ட்ராவல் அப்படியே உட்காந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலோர சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அப்படியே கிடைச்சு உட்காந்து போகும்போது செம்மையா இருந்துச்சுங்க. அதில பார்த்தீங்கன்னா, அப்படியே 90ஸ் கிட்ஸ், 80ஸ் சாங் தான் போட்டு கலக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஓரமா உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கும்போது, உண்மையிலேயே சொல்றேங்க, இரவு நேரத்தில ஒரு பஸ்ஸில ஜன்னல் ஓரத்தில பக்கத்தில உட்காந்து போம்போது, நமக்குள்ள இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள், நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கண் முன்னாடி அப்படியே காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. அப்படி கேட்டுக்கிட்டே போறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே தேன்ல போய் இறங்குனோனயும் அப்படியே இலைய விரிச்சு 2 புரோட்டாவ சூடா போட்டு, சரி அங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டீய மறக்க ஒரு டீ குடிக்கணுமே, அப்படி அங்க ஒரு டீய போட்டு மதுரை பஸ் ஜம்முன்னு நின்னுட்டு இருந்துச்சு. கும்முன்னு ஏறி மதுரைக்கு வந்துட்டேங்க.